ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 7 அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் 7 அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ மொதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, புதிய வாக்காளர்கள், அதாவது நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸோடைய எஸ்ஐஆருக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் தகவல் கொடுத்தே ஆகணும் அப்படின்ன மாரி அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா புதிய ஓட்டர் ஐடிக்கு உங்கள் பேரண்ட்ஸ், அப்பா அல்லது அம்மாவுடைய எஸ்ஐஆர், ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா உங்கள் பெயரை சேர்க்க மாட்டோம் அப்படின்ன மாரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஐஆர்சிடிசியில் புதிய வெப்சைட்டை தொடங்கி இருக்காங்க. இந்த புதிய வெப்சைட் மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஸோ நிறைய டிக்கெட் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட டிக்கெட்டை ஒரே நேரத்தில் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சோதனை முறை போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ புதிய வெப்சைட் லான்ச் பண்ணிட்டாங்க. பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, மத்திய அரசு சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சிலாம் வழங்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதாவது நிறையா ஸ்கீம் இருக்குது. அதாவது தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, ஜன் விக்ஷான் சன்சன், அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. பிரதம மந்திரி தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. ஸோ பயிற்சி கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நிறையா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திறன் இந்தியா இயக்கத்திலிருந்து எஸ்சிடிஹெச் அப்படின்ற ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங் எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படின்ன மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் என்ன பண்ணால், நீங்கள் ஜிபே, ஃபோன்பே பண்ணுற யூபிஐ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு புதிய கட்டணம் விதிப்பதாக மத்திய அரசு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. நம்ம ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான கட்டணம் விதிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. வணிகர் கட்டணம் 0.5% முதல் 0.07% வரை விதிக்கப்படலாம். உதாரணமாக 10,000 மதிப்பிலான வாங்குதலுக்கு 5 முதல் 7 ரூபாய் வரைக்கும் கட்டணம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லாங்க. அதேமாரி மருத்துவம், கல்வி, அரசு சேவைகள் போன்ற டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கலாம். மற்ற எல்லாத்துக்குமே ஸோ கண்டிப்பாக கட்டணம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. விரைவில் கண்டிப்பாக அமல்படுத்துவாங்க. ஏன்னா யூபிஐ மூலமாக நிறையா டிரான்சாக்ஷன் நடக்குது. கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட்டை ஒவ்வொரு கட்டணத்துக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாரி ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மத்திய அரசு சார்பில். தமிழகத்துக்கு சுயமாக நீங்களே ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பண்ணிக்கலாங்க. ஒரு 33 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ sc-census.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி கேட்டிருக்க 33 கொஷினும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பண்ணதுக்கான ஐடி நம்பர் வந்துடும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூலை 31, அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடு தேடி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் உங்கள் வீடு தேடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. அப்பயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று ஆன்லைன் மூலமாக பண்ணுங்க, அல்லது டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர சொல்ல பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கான கணக்கெடுப்பு பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்வதற்கான முதற்கட்ட பணிகளை ரிசர்வ் வங்கி தொடங்கியிருக்காங்க. காகிதத்திற்கு பதிலாக நீடித்து உழைக்கும் பிரத்யேக அதாவது பாலிமர் தாள்களை சப்ளை செய்ய சர்வதேச நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கியின் நோட்டு அச்சிடும் பிரிவு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 18 கடைசி நாள். அதாவது இப்போ நம்ம பார்த்தா நான் பேப்பரில் ஸோ நமக்கான பணத்தை அச்சடித்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மூலமாக நோட்டு தயாரிப்பதற்கான ஒரு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கி. எல்லாமே பார்த்தா பிளாஸ்டிக் மூலமாக பணம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிழியாருது, இந்த மாதிரி நிறையா இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் பிளாஸ்டிக் முறையில் பணத்தை அச்சடிக்க போகிறாங்க. அதுக்கான டெண்டர்லாம் கோரியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு சார்பில்
பெரு நிறுவனங்களின் விலை உயர்ந்த பொருட்களுக்கு மாற்றாக முகப்பரு எண்ணெய் சருமத்திற்காக சாலிசிலிக் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து பார்த்தா ஃபேஸ் வாஷை மிக குறைந்த விலையில் மத்திய அரசு அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. பிஎம்பிஜேபி திட்டத்தின் கீழ் வெறும் 46 ரூபாய்க்கு ஜன் ஆயுஷாதி இணையதளம் மற்றும் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தா 46 ரூபாய்க்கு வந்து வழங்குறாங்க. இதை மத்திய அரசே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்ககிட்ட 2000 ரூபாய்க்கான நோட் இருக்கு அப்படின்னா, அதாவது 2000 ரூபாய்க்கான நோட்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இன்னமும் நீங்கள் 2000 ரூபாய்க்கான நோட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ரீஜன் ஆஃபீஸில் போயிட்டு மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுறவங்க மாற்றிக்கோங்க. இதுதாங்க மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வாரத்துக்கான அறிவிப்புகள். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.